ஹலோ மக்களே! நான் 3 ஒயர் பேக் போட்டேங்க. சம்மர்ல எனக்கு ஒரு 15 டேஸ் டைம் கிடைச்சது. அம்மா வீட்டுக்கு போனதுனால, எனக்கு இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பெஷல் சைல்டு வச்சுட்ருக்கவங்க, டைமே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா டைம் இல்ல தான். நார்மல் குழந்தைங்க வச்சுட்ருக்கவங்களே டைம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு எதையோ ஒண்ணு புதுசா கத்துக்கணுன்ற ஆசை எப்பயுமே இருக்கும். ஆனா, சின்ன வயசுல நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்ல. ஏன் தெரியுமா? அது கத்துக்க காசு வேணும், ஒரு கிளாஸ்க்கு போக. அந்த பொருளுடைய வேல்யூ அதிகமா இருக்கும். ஆனா, இப்போ யூடியூப் இருக்கனால, எல்லாத்தையுமே யூடியூப்ல பார்த்து நான் கத்துக்கிட்டேன். இது மாதிரி நான் ட்ரெஸ்ஸு தைக்கிறதும், ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே நானு யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன். இதில நான் 3 பேக்கு போட்டேன். 1 ஸ்லிங் பேக்கு, இன்னொன்னு லஞ்ச் பேக் போட்டேன். அப்புறம் இன்னொன்னு வந்து அம்மா காட்டுக்கு போகும்போது சாப்பாடு, தண்ணி எடுத்துட்டு போறதுக்கும், அங்கேருந்து ஏதாவது காய் இருந்ததுன்னா, அது போட்டு எடுத்துட்டு வரதுக்குமே எங்க அம்மாவுக்கு ஒரு பேக்கு நான் செஞ்சு குடுத்தேன். லஞ்ச் பேக் வந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணு கேட்டா, அதுக்காக அவளுக்கு ஒரு லஞ்ச் பேக்கு செஞ்சு குடுத்தேன். டெய்லியும் நம்ம சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இதேவே நம்ம ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கிறோமா, நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமா ஆகுது. புதுசா ஒண்ணு எப்பயுமே நம்ம ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கத்துக்கிட்டோம்னா, ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள வருதுன்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் எங்க அஸ்வந்தும் ஒரு முடிச்சு கத்துக்கிட்டாங்க. அவனா வந்து உட்காந்துட்டு, "எனக்கும் சொல்லிக் குடு" அப்படின்ட்டு அந்த ஒயர எடுத்துட்டு வந்து காட்டி, அந்த ஒரு முடிச்சு போட கத்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பரவாயில்லையே! இவ்ளோ பொறுமையா அத உத்து கவனிச்சு, அத ஃபாலோ பண்றத பார்த்தா, பரவால்ல. ஒரு நார்மலா அவனும் செய்ய ஆரம்பிச்சுட்டான். குழந்தைங்கிட்ட "இத செய்யி, இத செய்யி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சொல்லும்போது, அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். ஆனா, அதையே நாம செஞ்சு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எதுவும் சொல்லாம செஞ்சு காட்டணும். அவங்கள எதையுமே இன்வால்வ் பண்ணாம நம்ம பாட்டுக்கு செஞ்சோம்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானா வருதுங்க. இது என் பையன்கிட்ட நான் நெறைய பார்த்துட்டேன். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இந்த பேக் போடும்போது யாருக்குமே நம்பிக்கையே இல்ல. நான் வந்து ஃபுல்லா முடிப்பேனா, இல்ல வேஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரிக்ஸ் கூட என் அஸ்வந்த் கிட்ட இருந்தாங்க கத்துக்கிட்டேன். அவன் இனிஷியலா கத்துக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனா கத்துக்கிட்டான்னா, அவன விட பெஸ்ட் எதுவுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு அத செய்வான். இப்படிதாங்க நான் பேக் போட்டு முடிச்சேன். என்னடா லைஃபு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கு எங்களுடைய லைஃப்ப பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேஷனா தாங்க இருக்கும். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும், சப்ஸ்கிரைபும் நீங்க ஸ்பெஷல் குழந்தைங்கள சப்போர்ட் பண்றதா நான் நினைப்பேன். தேங்க் யூ.